வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 13, 2025 வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது இவ்வார கிரக நிலைகளை முதலில் காணலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை இவ்வாரத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் ரிஷப ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றும், ராகு பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான் கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். புதன் மற்றும் சுக்கிரன் மீன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சுக்கிரன் இவற்றில் நீச்சமாக இருக்கின்றார். நாள்கோளாகப்பட்ட சந்திரன் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வெள்ளி அன்று ரிஷபராசியிலே மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பகல் வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி என்று சஞ்சாரம் செய்து மார்ச் மாதம் 13 வியாழனன்று சிம்ம ராசியிலே சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே இவ்வாற கிரக நிலைகளாகும். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் மிக பலமாகவும் 2லே குரு யோகமாகவும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி சூரியன் மிக சிறப்பாகவும் அமைந்திருப்பது பலமான வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை. இவற்றில் சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் பலம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் குருவோடையும் செவ்வாயோடையும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு, குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், அதன் பிறகு அவர் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு, இவையெல்லாம் இந்த வாரம் மனம் தைரியமாகவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமையும் திறனையும் கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஆற்றல் மிக சிறப்பாக வெளிப்படும். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். புதிய முதலீடுகள் உகுந்த வாரம் இந்த வாரம். எடுக்கின்ற காரியம் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதனால் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எனவே தொழில் வியாபாரம் லாபகொண்ட வாரமாகவும், எந்த ஒரு செயலிலும் பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றிகள் கொண்ட ஒரு சிறந்த வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. உத்தியோகத்தை பொறுத்தவரை லாபத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை நீங்கள் திறம்பட முடிப்பீர்கள். அவற்றுக்குரிய அங்கீகாரம் நீங்கள் பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் உயர்வு. பெண்களுக்கான பணிகளில் திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். 2லே குரு இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி கொண்ட வாரம் இந்த வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் அற்புதமாக இருப்பதனால் திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கிறது.
அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் வக்ரம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெறுவது திடீர் வாய்ப்புகளில் கிடைக்கக்கூடிய படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இல்லாமல் பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய வாரம். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் லாபத்தில் இருப்பது சிறப்பானது. ஆகையால் அரசியலிலே இந்த வாரம் உங்களுக்கான பொறுப்புகள் கிடைக்கும். மக்களிடம் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். மாணவர் கண்மணியை பொறுத்தவரை புதன் நீச்சம் பெற்றாலும் புதனோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதனால் பலம். எனவே கல்வியில் மேன்மை இருக்கின்றது. தேர்வுகள் கொண்ட வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த வாரம் மாணவர் கண்மணிகளுக்கு ஒரு மிக சிறந்த வாரமாக அமைந்திருப்பது பலமானது. எனவே மேஷராசியை பொறுத்தவரை சகல விதத்திலும் யோகம் கொண்ட வாரம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை இருப்பது மிக சிறப்பானது. 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு இருப்பது மிக யோகமானது. சூரியன் 10லே திக்பலம் பெறுகிறார். சனியோடு சேர்க்கை என்றாலும் இங்கு சனி உங்களுக்கு யோகாதிபதி நன்மைகளை அதிகம் செய்வார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வக்ரமாக இருந்தோர் தற்பொழுது வக்ரம் இல்லை, அதுவே பரவாயில்லை. இருந்தாலும் சட்டென்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களுடைய அங்கீகாரம் இல்லை என்பதனால் கோபம் வரும். இருப்பினும் இவற்றை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் லாபத்தில் புதன் சுக்கிரன் ராகு இருப்பதனால். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட வாரம். உங்களுக்கு ராசியாதிபதியும் யோகாதிபதியும் சேர்க்கை பெற்று லாபத்தில் இருப்பதனால் வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மற்றபடி உங்களுடைய முயற்சிக்கு மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். எனவே காரிய அனுகூலங்கள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நன்மை கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மனோகாரகன் சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார், உச்சம் பெறுகிறார். அதன் பிறகு 2க்கு சென்று சந்திரமங்கல யோகம் என்கின்ற யோகத்தையும் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரம் மிக்க சிறப்பாகவும், உத்தியோகத்தில் உங்களுக்கு சூரியன் திக்பலம் பெற்றிருப்பதனால் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் 2இல் செவ்வாய் இருப்பதனால் கோபம் அறிவுக்கு சத்ரு என்பதை அறிந்து கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. எவ்வாறு இருப்பினும் உத்தியோகத்தில் சூரியன் 10இல் திக்பலத்தோடு இருக்கின்ற பலம் உங்களுக்கு நன்மையை அதிகரித்து கொடுக்கும். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றால் கோபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சற்று அதிகமாகவே கொடுப்பார். அவ்வாறு இந்த வாரமும் இருக்கின்றது. குடும்பத்தில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் குரு சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதனால் திருமண முயற்சியில் சாதகமே இந்த வாரம். ஆகையால் திருமண முயற்சியில் நீங்கள் பெற்றோர்கள் ஈடுபடலாம். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மிக சிறப்பாக ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். சுக்கிரன் வக்ரம் பெற்றாம் ராகுவோடு சேர்க்கை பெறுவது மிக பலம். ஆகையால் கலைத்துறையிலே முன்னேற்றம், வெற்றிகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல். சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் அரசியலே மேன்மை இருக்கின்றது. உங்களுடைய செயலுக்கு மக்களிடம் ஆதரவு நன்றாக இருக்கும். புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். மாணவர் கண்மணிகளுக்கு தேர்வுகள் கொண்ட வாரமாக இப்பொழுது இருக்கின்றது. ஆகையால் புதன் உங்களுக்கு மிக பலமாக நீச்ச பங்கம் அடைகின்றார். எனவே இந்த வாரம் கல்வியிலே நல்ல ஒரு மனநிலை இருக்கும். உற்சாகமான கற்பனை திறன் மற்றும் ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். கல்வியிலே மேன்மை இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை.
இதுவே ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி என்பதிலே ராசியாதிபதியான புதன் 10ல் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் மிக அற்புதமான லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. 10ல் பாம்பு இருக்கின்ற பொழுது பலம் கொண்டு ஒரு மனநிலை, தைரியம், துணிச்சல், முயற்சியிலே வேகம், விவேகம் இருக்கும். 10ல் ராகு இருக்கின்றார். யோகாதிபதியான சனி உங்களுக்கு 9ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். முயற்சியில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள், இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வீர்கள். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கின்றார். உங்களோட ராசிக்கு வருகிறார். அதன் பிறகு 2க்கு சென்று ஆட்சி பெறுகிறார். 3லே வார முடிவில் இருப்பதும் பலம்தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு உங்களுக்கு 12ல் இருந்தாலும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை இருப்பதும் சிறப்பானது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். 10ஆம் இடம் பலமாக இருப்பதனால் லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. லக்ஷ்மி யோகம் இருப்பதினால் உங்களுக்கு தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும். தைரிய லட்சுமி வணங்கி வாருங்கள், தனயோகம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருப்பதும் நீச்ச பங்கம் அடைவதும் உங்களுடைய உத்தியோகத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தளராமல் உற்சாகமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவற்றினால் உயரதிகாரியிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். பாராட்டுகள் கொண்ட வாரம் இந்த வாரம். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், பகை கொண்டவர். எனவே பட்டென்று உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள் அன்புக்குரியவர்களிடம். அவை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுடைய துறை ரீதியாக சிறப்பாக இருக்கிறது இந்த வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லைதான், ஆனால் குரு சுக்கிர பரிவர்த்தனை என்ற பலம் இருக்கின்றது. சுக்கிரன் கலத்துரக்காரகன். ஆகையால் இப்பொழுது திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஏற்றுமிகு வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கின்றது. முயற்சி எடுங்கள். முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. முயற்சி ஸ்தானம் சூரியன் அந்த வீட்டுக்கு அதிபதி, அவர் அந்த வீட்டை பார்க்கிறார். எனவே முயற்சி திருவனையாக்கும். அரசியல் என்று பார்க்கின்றவர்கள் நிதானம் காட்ட வேண்டும். சூரியன் சனி சேர்க்கை, பகை கொண்டவர்கள் சேர்க்கை. எனவே குறிப்பாக திருவாதிரை பிறந்தவர்கள் நிதானமும் பொறுமையும் வேண்டும். பெரிய விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, மேலும் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது வார்த்தையிலே உங்களுக்கு போர் இருக்கும். அந்த வார்த்தை போர்னால் சேற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நிதானம் தேவை. மாணவ கண்மணியை பொறுத்தவரை தேர்வுகள் கொண்ட வாரம். 10ல் புதன் அற்புதமாக நீச்ச பங்கம் அடைவதனால் தேர்விலே நீங்கள் எந்த முயற்சியிலும் மனம் தெளிவாகவும் ஞாபக சக்தியால் உங்கள் கல்வியிலும் மற்றும் தேர்விலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். இதுவே மிதுனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி என்பவர்களே, சந்திரன் வளர்பறையாக இருப்பது சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது நன்மை. 10ஆம் இடத்தில் உங்களுக்கு 10க்குரிய செவ்வாய் இப்பொழுது 12ல் இருக்கிறார். சில விரயங்களை எதிர்கொள்வீர்கள். இருந்தாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மிக சிறப்பாக, கோணத்துக்கு அதிபதியான குரு லாபத்திலிருந்து லாபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடம் என்கின்ற பெருங்கோணத்தில் இருப்பது மிக பலம். அஷ்டம சனி அஷ்டம சூரியன் என்ற நிலை இருக்கிறது. அனுமன் வழிபாடை தொடருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது இன்னும் நன்மை இருக்கின்றது. அதே சமயத்தில் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 12லேயே விரயத்தில் சூரிய செவ்வாய் இருப்பதனால் வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி புதிய முயற்சியில் வெற்றி இருக்கின்றது. புதிய முதலீடு செய்கின்ற கவனம் வேண்டும். ஆனால் செய்கின்ற தொழிலில் இந்த வாரம் லாபம் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 8லே சனியோடு சேர்க்கை, அது பகை கொண்டவர்கள் சேர்க்கை. எனவே உத்தியோகத்தில் நிதானம் காட்டுங்கள். பேச்சிலே குரூப் டிஸ்கஷன் பண்ணுகின்ற போது மிகவும் பொறுமை வேண்டும். மற்றபடி உயர் அதிகாரிகளிடம் சரியான ஒரு நட்புறவு இருக்காது. எனவே தேவையற்ற பகைமை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கொடுக்கும். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு அஷ்டம சனி 7.5 விட அதிக பாதிப்பு. குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மணி ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் தெளிவாக முன்னேறத்தில், அதாவது பௌர்ணமியை நோக்கி இருக்கின்ற நிலை. உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சற்று விட்டு கொடுத்தும் செல்வீர்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கிறது. அஷ்டம சனி நெருக்கத்தில் முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. ஆகையால் திருமண முயற்சியில் இப்பொழுது பெற்றோர்கள் ஈடுபடுவதில் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். அதே சமயத்தில் கலைத்துறை என்று பார்க்கின்ற ஏற்றமிகு வாரம். புதிய வாய்ப்புகள், படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இல்லை. செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையில் ஏற்றமே. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். சூரியன் சனி சேர்க்கையால் தான் இவை. ஆகையால் இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். மாசி மாதம் முடிகின்ற தருவாய். 13ஆம் தேதி முடிந்த பிறகு 14ஆம் தேதி மாறிவிடுகிறார் சூரியன். இந்த வாரம் நிதானம் காட்டுங்கள் அரசியலிலே. இறுதியாக மாணவ கண்மணிகள் தேர்வுகள் கொண்ட வாரம். புதன் குருவோடைய வீட்டில் சுக்கிரனுடைய சேர்க்கை. கல்வியிலே ஆர்வம் இருக்கும். ஞாபகத்திறன் நன்றாக இருக்கும். தேர்வுகளை நல்ல விதமாகவே எழுதுவீர்கள். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்களை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி என்பர்களே, சூரியன் ராசியாதிபதி 7லே அமர்ந்து சனியோடு சேர்க்கை. சனி சூரியன் பகை கொண்டவர்கள். கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றால். வளர்பறை சந்திரன் குருவோடு சேர்க்கை, செவ்வாயோடு சேர்க்கை என்கின்ற சிறப்பு நன்றாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் சிம்மராசிக்கு மனம் தெளிவாக இருக்கும். இருப்பினும் புதன் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர்.
சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் திடீர் நன்மைகளையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் யோகாதிபதியான செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. கண்டக சனி நடந்து கொண்டிருப்பதனால் மனதில் சில சமயங்கள் சோர்வுகளை எதிர்கொள்வீர்கள். நடக்குமோ நடக்காதா என்கின்ற ஒரு அழுத்தம் மனதிலே இருக்கும். தேவையில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு லாபகரமாகவே உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. லாபம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் பெரிய முதலீடுகள் நிச்சயம் கவனத்தோடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இப்பொழுது 7லே சனி, அதன் பிறகும் 8க்கு தான் வருகிறார் சனி. அஷ்டம சனி ஆரம்பிக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற மிக விரைவில் மார்ச் மாதம் 29. எனவே பெரிய முதல்கள் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதாக இருந்தால் நிச்சயம் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். பின்புறமாக உங்களுக்கு பகைமையை காட்டுவார்கள். நேரடியாக உங்களை எதிர்க்க திராணி இல்லாதவர்களாக இருந்தாலும் பின்புறமாக உங்களுக்கு எதிராக கோல் மூட்டுவார்கள். இவை தவிர்க்க முடியாத ஒவ்வொரு உத்தியோகத்துறையிலும். இருந்தாலும் கவனம் வேண்டும். யாரையும் நம்பாதீர்கள். ஆனாலும் இந்த வாரம் சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பனால், செவ்வாயும் பலமாக இருப்பனால் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7லே சனி சூரியன் சேர்க்கை ஒரு விதமான அழுத்தம் உங்களுடைய உறவுகளிடம் இருக்கும். கருத்து பேதம் மனதிலே இருக்கும். வெளிப்படையாக பேசலாமா என்கின்ற ஒரு யோசனையும் இருக்கும். தவிர்க்க வேண்டிய நிலைதான் இந்த வாரம். ஆகையால் பொறுமை காட்டுங்கள். சில சமயங்களில் வெளிப்படையாக பேசுவது நல்லது அன்புக்குரியவரிடம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரன் வக்ரம். எனவே திருமண முயற்சி இந்த வாரம் சாதகமில்லாத ஒரு வாரம். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சில சோதனைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. புதிய செயல்கள், புதிய முயற்சிகளில் பல்வேறு தரப்பிலும் பல்வேறு இடங்களிலிருந்தும் இந்த வாரம் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரும். பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. இதுவரை செல்லவில்லை, கடந்த ஒரு 6 மாதங்களுக்குள் சென்றால் பரவாயில்லை. இதுவரை செல்லவில்லை என்றால் ஒரு முறை திருநள்ளாறு செல்லுங்கள். ராகுவை நோக்கி செல்கின்ற சூரியன் இந்த வாரம் இறுதியிலே செல்கின்றார். 14ஆம் தேதி உங்களுக்கு மாசி முடிந்து பங்குனி போறக்கும். எனவே சோதனைகள் அரசியலே இருக்கின்றது சிம்மராசிக்கு. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 2க்குரிய புதன் உங்களுக்கு மறைந்த 8இல் நீச்ச பங்கம் அடைவதனால் கல்வியிலே பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்வுகள் கொண்ட மாதம். எனவே தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்துக்குரிய வாரம். 6இல் சூரியன் சனி, 7லே புதன் யோகாதிபதியான சுக்கிரனோடு சேர்க்கை. மேலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, 10இல் செவ்வாய் திக்பலம். சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி. இந்த வாரம் முழுவதும் அவர் சாதகமாகவே இருக்கின்றார். எனவே இந்த வாரம் உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக இருக்கும். எந்த ஒரு பெரிய விஷயத்திலும் இந்த வாரம் ஈடுபாட்டை காட்டுங்கள். நன்மையும் யோகமும் உங்கள் பக்கமே.
தொழில் வியாபாரம் யோகத்துக்குரிய வாரம். தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி அரிய சாதனைகளையும் பெரிய விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய ஒரு யோகம், தனயோகம் கொண்ட வாரம். அடுத்ததாக உத்தியோகம். புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள். உத்தியோகம் சாதகம். உயரதிகாரிகள் உங்களுக்கு நன்மதிப்பை கொடுப்பார்கள், பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். காரிய அனுகூலங்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகம் நன்மை கொண்ட வாரம். புதிய விஷயங்கள், புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, நண்பர்களால் ஆதாயம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்து பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் பேச்சை கேட்பார், உங்கள் கருத்துக்கு மதிப்பும் கொடுப்பார். எனவே இந்த வாரம் அன்பும் பாசமும் கொண்டது. 5க்குரிய சனி சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் குழந்தைகளிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம். அவை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. திருமண முயற்சி நல்ல வரன் நிச்சயம் அமையக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. முயற்சியை துரிதப்படுத்தலாம். கலைத்துறை ஏற்றமிகு வாரம். இந்த வாரம் உங்களுக்கு கலைத்துறையிலே பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். கற்பனை திறன் அதிகரிக்கும். குரு சுக்கிர பரிவர்த்தனை அத்தகைய யோகத்தை கொடுக்கக்கூடியது. கலைத்துறை களை கட்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல். சூரியன் 6ல் இருக்கின்றது சாதகம். ஆகையால் இந்த வாரம் அரசியலில் மேன்மை, பதவி கிடைக்கக்கூடிய யோகம், மக்கள் ஆதரவு மிக அதிகமாக அற்புதமாக இருக்கும். எனவே அரசியலை பொறுத்தவரை மேன்மை, வெற்றி. மாணவ கண்மணிகள் தேர்வுக்குரிய வாரம். இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாதம் தேர்வான இருக்கக்கூடிய மாதம். ஆகையால் புத நீச்ச பங்கத்தை அடைவதனால் கல்வியை பொறுத்தவரை மேன்மை இருக்கின்றது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். தேர்வுகள் உங்களுக்கு ஆர்வமாக எதிர்பார்க்கின்ற வகையாக நன்மையாக வெற்றிகரமாக முடியும். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 7ஆம் தேதி மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு 9க்கு வந்து விடுகிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி ஆட்சியாக 6ல் புதன் ராகு யோகமாக இருக்கின்றார்கள். குரு சுக்கிர பரிவர்த்தனையும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரம் முயற்சிகள் எடுப்பதிலே சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் மற்றவர்கள் திடீரென்று நன்மையான ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். எதிர்பாராத வகையில் தனயோகமும் ஏற்படும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இவ்வாரத்தில் சாதகமாக இருக்கின்றார். அதாவது 9ல் இருந்து செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது சந்திரமங்கல யோகம். அதன் பிறகு ஆட்சி 11 வருது லாபம் என்ற ஒரு நிலை. எனவே சந்திரன் 10, 11 போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது அபரிதமான லாபங்கள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். தனப்பிராப்தம் கொண்ட வாரம் இந்த வாரம். அடுத்ததாக உத்தியோகம். சூரியன் சனி சேர்க்கை. உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சற்று வேலை பளுவை உங்கள் மீது திணிப்பார்கள். இருப்பினும் அவற்றை நீங்கள் மனம் தளராமல் முடிப்பீர்கள். இருந்தாலும் பகைமை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சில சமயங்களில் மனதில் ஒரு விரக்தி வரும். வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. கவலை வேண்டாம். சூரியன் அடுத்த வாரம் மிக சாதகமாக வந்து விடுவார். எனவே இந்த வாரம் வேலையிலே கவனம் செலுத்துங்கள். வெற்றியும் நன்மையும் பெயரையும் பெறுவீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு
ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் 9இல் அமர்ந்திருக்கின்றார். கேந்திரத்துக்கு அதிபதி கோணத்தில் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எனவே உறவுகளிடம் அன்பு பாசம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்புக்குரியதாக இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் 5இலே சனி சூரியன் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த வாரம் தேர்வுகள் கொண்ட வாரமாக அமைவதனால் உங்களுடைய குழந்தைகள் கல்வியிலே கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ஏற்றத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. சுக்கிரன் வக்ரமாக இருந்து ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. ராசியாதிபதி பலம் கொண்டதாக இருப்பதனால் வெற்றி இருக்கிறது. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் சனி சேர்க்கை 5இல் இருப்பதனால் பதவி இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பதவி இருக்குமோ இருக்காத என்கின்ற ஒரு மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கும். கவலை வேண்டாம். சூரியன் அடுத்த வாரம் 6க்கு சென்று விடுவார். எனவே இந்த வாரம் பொறுமை காட்டுங்கள். மக்களிடம் ஆதரவு சற்று குறையக்கூடியதாக இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகள் தேர்வுகள் கொண்டதாக இருக்கின்றது. 6இல் புதன் இருக்கிறார். 6இல் புதன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு 6இல் புதன் உங்கள் ராசிக்கு இருப்பதால் நீங்கள் துலாம் ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளாக இருந்தால் தேர்வுகள் சிறப்பாகவே எழுதுவீர்கள். அதே சமயத்தில் பெற்றோர்களிடம் அன்பை காட்டுங்கள். அவர்கள் கூறுவதை கேளுங்கள். சற்று நீங்கள் கவனம் சிதறுகிறாலும் அவர்களுக்கு பயம் ஏற்படும் பெற்றோர்களுக்கு. எனவே கல்வி தேர்வை நீங்கள் நன்றாக எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கை விதைக்கின்றவரை ஆர்வத்தை காட்டுங்கள். வெற்றி இருக்கிறது. இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி என்பதிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சனி ஞாயிறும் சந்திராஷ்டமம். அத்தகைய நாட்களில் நிதானம் பொறுமை கவனம். பாக்கியாதிபதி 8 இருக்கிறார். அதுவும் செவ்வாய் ராசியாதிபதி சேர்க்கை. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். 5இலே சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சூரியனும் சனி சேர்க்கையோடு இருக்கின்றார். எனவே இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களில் அதீத கவனம் வேண்டும். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10க்குரிய சூரிய பகவான் தன் வீட்டை பார்ப்பதனால் லாபம் நன்றாக இருக்கும். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். உடல்நலத்தில் பாதிப்பு சோர்வுகள் இருக்கும். ஒரு அழுத்தம் இருக்கும். சில சமயங்கள் பணம் புரட்டல்கள் பணம் கொடுக்கல் வாங்கலிலே சில குழப்பங்கள் இருக்கும். திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் அதிக அழுத்தத்தை கொடுப்பார்கள். சில சமயங்கள் அந்த வேலை பொழுவே உங்களுக்கு மனதில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும். இது சரியாக வருமா சரியாக வராதா என்று சோர்வுகளும் இருக்கும் உடல்நலத்திலும். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்த தினந்தோறும்
கணபதியுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்டுவிட்டு அலுவலகம் செல்வது நல்லது. கணபதி அருள் சிறப்பாக உங்கள் உத்தியோகத்தில் வெற்றிகளை பெறுவீர்கள். அது பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்களுக்கு 7லே குரு இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகமாகவும் பாசமாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியிலும் இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் இருக்கிறதுனால் தேர்வுகள் வந்த வாரமாக இருப்பதனால் தேர்வுகள் சிறப்பாக எழுதுவார்கள் குழந்தைகள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகள் மகிழ்ச்சி சந்தோஷம், அவற்றினால் மனதிலே தெம்பு தன்னம்பிக்கை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. திருமண முயற்சி நல்ல வரணமையக்கூடிய யோகம். ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய திருமண முயற்சி தூதுபடுத்துங்கள். அர்த்தாசிரம சனி இந்த மாதமே முடிகின்றது. ஆகையால் பயம் தேவையில்லை. திருமண முயற்சி நல்ல வரனே அமையும். அடுத்ததாக பார்க்கின்றபோது கலைத்துறை சுக்கிரன் குரு பரிவர்த்தனை சிறப்பானது. ஆகையால் கலைத்துறையிலே இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். உடல்நலத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி கலைத்துறையிலே ஏற்றம் வெற்றி இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் சனி சேர்க்கை சாதகமற்றது. சூரியன் திக்பலம் நிலை இழந்திருக்கிறார். 4லே 10 இருந்தால் திக்பலம், இனி 4 இருக்க. எனவே அரசியலை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களிலே மிக கவனம் வேண்டும். இறுதியாக மாணவ கண்மணிகள் தேர்வுகள் கொண்ட வாரம். ஆகையால் இப்பொழுது இந்த வாரத்தில் புதன் நீச்ச பங்கத்தை அடைவதனால் கல்வியிலே ஏற்றம் முன்னேற்றம் மற்றும் ஞாபகம் சக்தி அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள் தேர்வுகளிலே. இருப்பினும் காலையிலே நீங்கள் கணபதி ஆலயம் சென்றுவிட்டு செயல்களை ஆரம்பிங்கள். லாபத்தில் இருக்கின்ற கேது உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட செவ்நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட செவ்நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள். 8ல் சந்திரன் இருக்கிறார். ஆகையில் அந்த நாட்களிலே நிதானம் மனம் குழப்பமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இருப்பினும் 3லே சூரியன் சனி மிக பலமாகவும் 4லே புதன் சிறப்பாகவும் இருக்கிறார்கள். சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் உங்களுக்கு சாதகமே. செவ்வாய் 7ல் இருப்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, யோகாதிபதி. இருந்தாலும் அவர் ராசியும் 2ஆம் இடத்தையும் பார்ப்போம். சற்றென்று கோபம் வரும். ஆனாலும் அவற்றையெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையிழக்காமல் வந்தாலே போதும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்களிலே கவனம் வேண்டும். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் நீச்சபங்கமும் அடைகின்றார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். 3லே சூரியன் சனி இருப்பதனால் செயல்கள் சிறப்பாக வெற்றியை நோக்கி உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். முன்னேற்ற பாதையில் சென்று தனலாபத்தை அடைவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் சாதகமான வாரம். இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் நிதானமாக இருங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய செயலுக்கான அங்கீகாரம் மற்றும் வெற்றி இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது இந்த வாரம் உத்தியோகத்தில். அடுத்தது பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் சிறப்பு. இருந்தாலும் மனதை குழப்பிக்கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டமம் வருகிறதெல்லாம் பயம் தேவையில்லை. கணவன் மணி உறவில் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகளுடைய கல்வியும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். தேர்வுக்குரிய வாரம் இல்லையா, ஆகையால் செல்வாக இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை தான். குரு உங்களுக்கு 6லே இருக்கிறார். இதனால் சுக்கிரனோடு பரிவர்த்தனை இருக்கின்றார். இருப்பினும் திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய அளவிலே சாதகமில்லை. சுக்கிரன் வக்ரமாகவும் இருப்பதனால்
அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமானது. ஆகையால் இந்த வாரம் கலைத்துறை சிறப்பாக உங்களோட முயற்சிக்குரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. அப்படி வெளியிட்டீர்கள் என்றால் நல்ல வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக அரசியல். சூரியன் 3லே மிக சாதகமாக இருப்பதனால் அரசியலிலே முன்னேற்றம் இருக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பேச்சு வன்மை இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். இறுதியாக மாணவ கண்மை. புதன் 4 இருப்பது மிக சிறப்பானது, கல்விக்குரியது. ஆகையால் உயர்கல்வி மற்றும் இப்பொழுது தேர்வுகள் நெருங்கி இருக்கிறது, +2 தேர்வுலாம் நடக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான வெற்றிகள் இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கின்றது. இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பதிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை வேலன் மற்றும் புதன் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் மற்றும் பொறுமை நிதானம். மற்றபடி 2இல் சனி இருந்தாலும் சூரியனோடு சேர்க்கை என்பதால் 7.5 சனியால் பாதிப்பில்லை. 3இல் சுக்கிரன், 1 பரிவர்த்தனை, புதன் ராகு இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். 6இல் செவ்வாய் மிக சிறப்பு. எனவே கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மை அதிகமாகவும் வெற்றிகள் மற்றும் புகழை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் தனலாபம் கொண்ட ஒரு வாரம். எனவே துறை ரீதியாக புதிய விஷயங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள். 7.5 கண்டு பயப்படாதீர்கள். முடிகின்ற தருவாய்க்கு வந்து விட்டது. ஆகையால் இந்த வாரம் முழுவதும் 7.5 பாதிப்பிலே சனியோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேத அடிப்படையில். எனவே தொழில் வியாபாரம் லாபம் கொண்டதாகவும் எந்த ஒரு முயற்சியிலே வெற்றிகம் கிடைக்கக்கூடிய ராசியை குரு பார்ப்பதனால் மனம் தெளிவாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம். 6இலே செவ்வாய் வெற்றிகளை தருவார். உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். இதுவரை உங்களை ஏளனமாக பேசுவதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு அடிபணிந்து சொல்வார்கள். எனவே ஆரோக்கியமான வாரம் இந்த வாரம் உத்தியோகத்தில். பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனும் சாதகமாக 6, 7 போன்ற இடங்களில் இருக்கின்றார். உறவுகள் அன்பு காட்டுவார்கள். பாசம் அதிகரிக்கும் இந்த வாரம். குழந்தைகளுடைய கல்வியும் மிக சிறப்பாக இருக்கும். தேர்வுகள் நடக்கின்றது, +2 தேர்வு. அப்படி பார்க்கின்ற பொழுது சிறப்பான வாரம் இந்த வாரம். உங்கள் குழந்தையால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அவங்க நல்ல விதமாக முடித்தார் என்ற சந்தோஷத்தை தருவார்கள். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வர்ணமையும் 7.5 முடிகின்ற கருவாய்க்கு வந்து விட்டதனால் நல்ல வர்ணமையும் போது தாராளமாக அவற்றை நடைமுறைப்படுத்தலாம். அடுத்ததாக கலைத்துறையை பார்க்கின்றவர் வெற்றி கொண்ட வாரம் இந்த வாரம். இதுவரை இருந்த கவலைகள் இனி இல்லை. வெற்றி நோக்கி செல்லக்கூடிய யோகம். பட்டதெல்லாம் போதுமடா சாமி என்பதை விட பட்டதெல்லாம் விட்டு பிடிப்பேன் பாரடா என்று தைரியமாக செயல்படுங்கள். நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும். அது இந்த வாரம் ஒரு உறுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற போது அரசியலை பொறுத்தவரை வெற்றியான வாரம் இந்த வாரம். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது.
கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை சனியோடு சூரியன் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு கோச்சார வேத இருப்பில் ஜென்ம சனியால் பாதிப்பில்லை. அதே போலவே ராகு 2 இருந்தால் ராகுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவால் பாதிப்பில்லை, அதுவும் கோச்சார வேதை. அப்படி பார்க்கும்போது புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே ராகு சனியால் உங்களுக்கு எந்தவதும் பாதிப்பில்லை. 8 இருக்கின்ற கேதுவால் பாதிப்பு இருக்கிறது. எனவே தினந்தோறும் கணபதி வழிபாடு செய்யுங்கள், கணபதி ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சேர்க்கை. ஆகையால் தொழில் வியாபாரம், துறை ரீதியாக தொழில் வியாபாரம், ஜென்மசனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் இருந்தாலும் அடுத்த வாரம் சனி சூரியன் விலகி கூடக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், அவர் 10க்குரியவர். எனவே லாபம் கொண்டதாகவே இருக்கும். புதிய முதலீடு செய்வது மட்டும் கவனம் வேண்டும். வீண் செலவுகளை தவிருங்கள். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் அலைச்சல்கள் பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு ஒத்துழைப்பு எதிர்பார்க்காதீர்கள். நீங்களே முனைந்து செயல்படுங்கள். நான் எப்பொழுதும் கூறுவேன், கும்பராசிக்கு தற்போது அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்க வேண்டும் என்று. அதை தொடர்ந்து செய்து வாருங்கள் நண்பர்களே. அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் ராகுவோடு கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. அவையும் இந்த வாரம் கணவன் மனைவி ஒருவேளை கணவருடைய ஆதரவு நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை என்ற நிலை இருந்தாலும் குரு சுக்கிர பரிவர்த்தனை சிறப்பானது. அப்படி பார்க்கின்ற குரு 2 இருக்கிற யோகத்தையும் செய்வார். ஆகையால் குருபலம் இப்போது இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்ததாக சனி உங்களுக்கு ராசிக்கு 2க்கும் வருவார். ஆகையால் ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவுக்கு வாருங்கள், நட்சத்திர பொருத்தம் வேண்டாம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலும் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பெரியவே இல்லை என்கின்ற ஆதங்கம் இருக்கும். இருப்பினும் சனியை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். எண்ணங்கள் எப்பொழுதும் உழைப்பை நோக்கியே இருக்கும். கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம் இல்லை. சூரியன் சனி சேர்க்கை என்கின்ற நிலை. அரசியலிலே கவனம்தான் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளிலே தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. +2 தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம். புதன் 2 நீச்ச பங்கத்தை அடைகின்றார். குரு சுக்கிர பரிவர்த்தனையும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகையால் தேர்வுகள் நல்லபடியாக எழுதுவீர்கள். நல்ல ஒரு மனநிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இறைவனை நம்புங்கள், உங்களுக்கான வெற்றிகள் இருக்கின்றது. நீங்கள் நினைத்த கேள்விகளெல்லாம் வரும். வெற்றி இருக்கிறது இந்த வாரம். ஆகையால் தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள் காலையிலே. அதன் பிறகு தேர்வு செல்லுங்கள். கணபதி அருளால் எல்லாம் நல்லபடியாக முடியும். இதுவே கும்பராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, 7 நடந்து கொண்டிருக்கிறது. சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறது. பொதுவாக சனி 12 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம். மகர ராசியிலே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இதுவரை இருந்தார் சூரியன், இப்பொழுது இல்லை. எனவே 7 பாதிப்பு இருக்கிறது. தினந்தோறும்
அனுமன் சாலிசாவை கேளுங்கள், அம்மன் வழிபாடு செய்யுங்கள். ராகு ராசியிலே இருப்பதால், ராகுவால் பாதிப்பிலே, ராகுவோடு கிரகங்கள் இருப்பதனால் கோச்சார வேதி அடிப்படை இவற்றிலே குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய பரிவர்த்தனை. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சில நன்மைகளும் இருக்கின்றது, சில சோதனைகளும் இருக்கின்றது. இருப்பினும் யோகாதிபதியான சந்திரன் குருவோடு சேர்க்கை, செவ்வாயோடு சேர்க்கை, அதன் பிறகு 5ல் தன் வீட்டில் ஆட்சி என்ற ஒரு நிலை. சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றார். மனம் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் ஒரு மனதாக செயல்படுவீர்கள். பயம் இருக்காது. அதுவே ஒரு பலம். ஆகையால் தொழில் வியாபாரம் துறை ரீதியாக பார்க்கின்ற 10ஆம் இடத்தை யோகாதிபதியான செவ்வாய் பார்க்கிறார். அதுவே ஒரு நல்ல விஷயம். எனவே தொழில் வியாபாரம் கடின உழைப்பை கொடுக்க வைக்கும். அது ஏழரையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய லாபமும் அதுக்குரிய நன்மையும் இருக்கின்றது. வீண் செலவை தவறுங்கள். விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவைகள் இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படும். அவை மட்டும் கவனத்தில் முடிந்தவரை சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. தேவையற்ற பழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் சனி 12ல் இருக்கிறார்கள். உயரதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சக ஊழியர்களும் உங்களிடம் பொறுமையிலிருந்து பேசுவார்கள். எனவே கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை தேவையில்லாமல் மற்ற விஷயத்துக்காக வாக்குவாதம் செய்யாதீர்கள். இப்போது தேவையில்லை. கிரக நிலைகள் அவ்வாறு இருக்கிறது. ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள். இருப்பினும் உத்தியோகத்திற்கு நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. கோபம் வேண்டாம். அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாய் 4ல் இருப்பதனால் உங்கள் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரம். இருப்பினும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குள் சந்திரன் இந்த வாரம் சாதகமாக இருப்பதனால், வளர்வழி சந்திரனாக இருப்பதனால் கல்வியிலே அவர்களும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை, 7ரை நடந்து கொண்டிருக்கிறது. திருமண முயற்சி நல்ல வரும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை. அப்படி இருந்தாலும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள், ஜாதக பொருத்தம் பாருங்கள். உங்களுக்கு 7 நடக்கப் போகிறது. ஆகையால் அவருக்கும் அது மாதிரி 7 இருந்தால் நிச்சயம் பயம் இருக்க வேண்டும். தேவையற்ற ஒரு வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து ஒப்பிடுவதே நல்லது. பெற்றோர்களே தயவு செய்து. அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறை சாதகமற்ற வாரம் தான் இந்த வாரம். சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறார். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை மீனராசிக்கு அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் கலைத்துறையை பொறுத்தவரை நிதானம் பொறுமை பெரிய முதலீடுகள் செய்கின்றது. அரசியல் என்று பார்க்கிறேன். சூரியன் 12ல் இருக்கிறார். சனியோடு சேர்க்கை. அரசியலை பொறுத்தவரை ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து கொண்டே இருக்கும். அது இன்னும் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது அரசியல் இருக்கின்ற தலைவர்களே. இது அடுத்ததாக மாணவ கண்மணிகளே கல்வி தேர்வுக்குரிய வாரம் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. +2 தேர்வு. தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். படிப்பிலே நாட்டம் ஏற்படும். இருப்பினும் இந்த நாளிலே ஓம் அம் அனுமனே நமக என்கின்ற மந்திரத்தையும் கூறிவிட்டு படிப்பை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாரமாக அமையும். அனுமன் வழி வழிபாடு, அனுமன் ஆசி அனுமனுடைய ஆசியால் எல்லாமே நல்ல விதமாக நடைபெறும். இதுவே மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும்.
நீங்கள் என்னை தொடர்பு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.